பாடி அடிச்சு இழுத்துட்டு போடா அந்த நாய. என் மருமகளை விட பொறியா இல்லையாடா உன்ன? அத்தை அத்தை அத்தையாவது சொத்தையாவது அவ எப்போதுமே எங்க கட்சி தாண்டி. சும்மா எல்லாரும் முன்னாடியும் சீன் போட்டுட்டு தெரியுறான். எப்படி ஓடி போய் ஒளிஞ்சிட்டா பத்தியா? அத்தை காப்பாத்துங்க அத்தை. அத்தை நான் வர மாட்டேன், என்ன விட்டுரு. நான் வர மாட்டேன், என்ன விட்டுரு. நீ வந்து தாண்டி ஆகணும். நீ ஏன் பொண்டாட்டிடி, ஏன் கூட தாண்டி வாழ்ந்தாகணும். ஒழுங்கு மரியாதையா வா. அக்கா கல்யாணம் அம்சா நீ வா, நீ வாமா. அத்தை தம்பி கல்யாணம் அம்சா நீ வாமா, நீ வா. கண்ணில் ஒரு துளி நீர் மெல்ல கழன்று விழுவது, விண்ணில் ஒரு விண்மீன் சற்று விசும்பி எழுவது, உள்ளங்கை கடந்து எங்கோ அழகிய நிமிடங்களை மெல்லச்சிறை செய்யவே காதல். அம்சா உனக்கு ஒன்றும் ஆகல இல்லம்மா? இல்லாத்த எனக்கு ஒன்றும் இல்லை சரிம்மா. அவன் எந்திரிச்சு வர்றதுக்குள்ள நீ கொஞ்சம் வீட்டுக்கு கிளம்பு. இல்லாத்த நீங்க நான் பாத்துக்கிறேம்மா. நீ இந்த இடத்துல நிக்காத. இதுக்கு மேல நீங்க நிக்க கூடாது. இனிமே கோவிலுக்கு வரும்போது தனியா வராத. வீட்டுல யாரையாவது கூட்டிட்டு வா. இப்ப கிளம்புமா. சரிங்க அத்தை. அம்சா அத்தை ஜீவா நல்லா இருக்கானாம்மா? நல்லா இருக்கான் அத்தை. வேலைக்காக சென்னைக்கு போயிருக்கான். சென்னைக்கு போயிருக்கானா? அப்ப நீ இங்க இருக்க, நீ போகலையா? இல்லத்த நான் வேலை பார்க்குற கம்பெனியில் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. அதனால என்னால் ரிலீவ் ஆக முடியல. சென்னையில் ஒரு நல்ல கம்பெனியில் வேலை கிடைச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நான் சென்னைக்கு போகணும். சரிம்மா பார்த்து பத்திரமா இருந்துக்கோ. ஜீவாவை பத்திரமா இருக்க சொல்லு. சரிங்க அத்தை. போயிட்டு வாம்மா. எனக்குள்ளே நிற்காத. நீ முதல்ல கிளம்பு. அம்மாச்சி நான் போயிட்டு வரேன் அம்மாச்சி. நல்லா படிக்கணும் அக்கா. அப்பா அம்மா பேரை காப்பாற்றணும். நீ படித்து பெரிய டாக்டர் ஆகணும். நீ ஆசைப்பட்டது மாதிரி உங்கள் அப்பா அம்மா ஆசைப்பட்டது மாதிரி இந்த ஊருக்கே நீ இலவசமாக மருத்துவம் பார்க்கணும். சரியா? சரிங்க அம்மாச்சி, கண்டிப்பாக பார்ப்பேன். நிமி வாங்க மாமா. வண்டி ஓடிச்சு வந்துட்டீல? பாவடை வந்துட்டானா? இல்லை நிக்கிலி, பாவடை ஏதோ வேலை விஷயமா வெளியில் போயிட்டானா. ஏதோ வேற தம்பி நின்றாப்புல கூட்டிகிட்டு வந்திருக்கேன். எல்லாம் கிளம்பியாச்சா? ரெடி தானே? எல்லாம் கிளம்பி நாங்க சட்டிபானை முட்டியோட ரெடியாத்தான் இருக்கோம். உங்களை தான் காணமேனு வத்துக்கிட்டு இருந்தான். உங்க அம்மா வாரம்னு சொன்னாங்க, ஆளை காணா. வாரம்னு சொன்னாங்க, காண. சரி பரவாயில்ல, நேரம் ஆயிடுச்சுல. அங்கே போயிட்டு போன் அடிச்சுன்னா சொல்லிக்கிருவான். அப்புறம் என்னத்தையும் சொல்ல போறாங்க. ஒரு எட்டு பாப்பா போய் சொல்லிட்டு வர சொல்லுவோமா? நேரம் ஆயிடுச்சு நிக்கிலி, ஆட்டோ வந்துருச்சுல. போன் அடிச்சு சொல்லிக்கிறலாம் விடு. இல்லப்போ மருமேனே, முதன்னு புள்ள காலேஜுக்கு பெரிய படிப்பு படிக்க போகுது. பெரியவங்களோட ஆசீர்வாதம் இருக்கிறது நல்லது தானே. ஒரு எட்டு ஓடிட்டு வந்துடட்டேன். சரி ஆனதா ஆயிடுச்சு. நிம்மி ஓடி போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஓடியாப்போ. சரிப்பா. நிம்மே தாதான் பேத்திய வழி அனுப்ப அப்பத்தாவே வந்துட்டாங்களே. வாங்க வாங்க சம்மந்தி. இப்பத்தே உங்க பேத்தி உங்களை பார்க்க போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. நீங்களே வந்துட்டீங்களா? அது சரி. என்னைய பார்க்காம போயிடுவாளாக்க. என்னடி கிளம்பிட்டியா? எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டியா? என்ன எடுத்து வச்சுட்டேன் அப்பத்தா. போயிட்டு வரேன். நல்லா படிக்கணும் மக்கா, சரியா? பிள்ளைகளோட சேர்ந்துக்கிட்டு எதையும் பேசி சிரிச்சுக்கிட்டு தெரியக்கூடாது. கவனமாக இருக்கணும். வேலைக்கு நல்லா சாப்பிடணும். அங்கிட்டு இங்கிட்டு போகக்கூடாது. பத்திரமா இருக்கணும், சரிதானே? சரி அப்பத்தா. இனிமே அப்பத்தா அம்மாச்சி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கம்மா. அன்னைக்கிலி போய் விபூதி தட்டை எடுத்துட்டு வா. போறேன். இனிமே அப்பத்தா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கம்மா. நல்லா இரு மக்கா. நோய் நடி இல்லாம 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும். எந்திரி மக்கா, எந்திரி. எம்மா எத்தே பிள்ளைகிட்டனும் வச்சு விடுங்க. இது போல சொந்தம் தந்ததால் இறைவாவா நன்றி சொல்கிறோம். இந்த அன்னைக்கு தட்டை கொண்டே உள்ள வை. மீக்குட்டியே அம்மாச்சிட்ட 500 ரூபா தான் இருக்கு, செலவுக்கு வச்சுக்க. ஏம்மா வேணாம், என்னத்துக்கு காசெல்லாம் கொடுக்குற, விடு. அதெல்லாம் கையில காசு வச்சிருக்கா? இருக்கட்டும். புள்ள முதன்னு காலேஜுக்கு போகுது இல்ல, வச்சுக்க. வேணாம் அம்மாச்சி, இருக்கு. வேணான்னு சொல்லக்கூடாது மக்கா. புடி வாங்கிக்க. நான் என்ன அம்மாச்சி 5000 10,000 கொடுக்குறேன்? 500 ரூபா தானே கொடுக்குறேன், வாங்கிக்கம்மா. அதான் வந்த அன்னைக்கு செயின் எல்லாம் கொடுத்தீங்கல்ல அம்மாச்சி. பரவாயில்ல, காசு நீங்க வச்சுக்கோங்க.
செயின் கொடுத்துருக்காளா, இன்னைக்கு காசு வேற கொடுத்துருக்கா. கையால் விழுந்து கும்பிட்டு உள்ளைக்கு நம்ம 10 ரூபா காசு கூட கையில் வைக்காம 90 மட்டும் வச்சு விட்டா நல்லா தெரியாதே. நம்ம கையிலையும் 1 ரூபா காசு கிடையாது. என்ன செய்யறது? வாங்கிக்க மக்கா, சும்மா வாங்கிக்க. நான் ஒரு புத்தி கட்டவ. பிள்ளைக்கு 90 வச்சு உடனே கையில் காசு வேணுமேனு கூட இல்லாமல் பக்கத்தில் கடையில் கூட கடை வாங்காமையில் வந்துவிட்டேன். இப்போ என்னத்தை கொடுக்கறது? அம்மா, என்னடா சுப்பிரமணி? காலையில் 500 காசு கொடுத்து பத்திரமா வச்சுக்க, அப்புறமா வாங்கிக்கிறோம்னு சொன்னீங்க, வாங்கவே இல்லை. இந்தாங்க வாங்கிக்கிறங்க. காசு கொடுத்தேன் நான் எப்படா காசு? ஆமாம் கொடுத்தேன் வச்சிருக்கேக்க. அப்புறம் வாங்கிக்கிறலான்னு பார்த்தேன். சரி கொடு. ஏதாவது தேவைக்கு வச்சுருந்துருப்பிய, என் கையில் இருந்தால் செலவழிஞ்சிடும். இந்தாங்க, நீங்கள் தானே வச்சுக்கிறங்க. ஏதாவது சாமான் கம்பா வாங்குவீல்ல? அம்மா, நான் என்ன சாமான் வாங்க போகிறேன்? அதெல்லாம் ஒரு சாமானும் வாங்கலை. என் பேத்தி ஊருக்கு போகையில் கையில் வச்சு கொடுத்து விடணுமேனு வச்சுருந்தேன். அங்கிட்டு இங்கிட்டு போட்டுட்டு 1000 ரூபாய்னு உன்கிட்ட கொடுத்து வச்சுருந்தேன். கொண்டா என் பேத்திக்காண்டி கொண்டுட்டு வந்த காசு. அப்படியா? சரி, பேத்தி கையில் தானே வச்சு கொடுங்க. நல்ல வேலை ஞாபகப்படுத்தி கொடுத்துறா சுப்பிரமணி. இல்லைன்னா நான் பாட்டுக்கு என் பேத்தியை வெறும் கையோட வழி அனுப்பியிருப்பேன். கொண்டா மீக்குட்டியே, இந்தாங்க அப்பத்தா காசு. வச்சுக்க. ஏதாவது தீமண்டை வாங்கி தின்னு. ஆனா அப்பத்தா, அதான் அம்மாச்சி கொடுத்துருக்காங்கல்ல, இருக்கு. அம்மாச்சி கொடுத்தது அம்மாச்சி காசு. இது அப்பத்தா கொடுக்குறேன்ல, உனக்காக தாண்டி எடுத்துட்டு வந்தேன். எடுத்துட்டு வந்துருவோன்னு உங்க அப்பா என்கிட்ட கொடுத்து வச்சிருந்தேன். இந்தா வாங்கிக்க. ஏதாவது போற வழியில தீமண்டை வாங்கி தின்னுக்க. இல்ல வேண்டாம் அப்பத்தா. பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்கையில வேண்டான்னு சொல்லக்கூடாது மக்கா. வாங்கிக்க, அப்பத்தா தானே, வாங்கிக்க. சரி அப்பத்தா. சரிம்மா, நேரம் ஆயிடுச்சு. அன்னைக்கிலே 90 கொண்டு உள்ளே வச்சுட்டு வா, கிளம்பணும்ல. எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சாச்சா? எல்லாம் ராத்திரியே எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. 1க்கு 100 வாட்டி கேட்டாலும் அதே தானே. என்னத்தையும் எடுத்துட்டு போயிட்டா உடனே திரும்பி வர்ற தூரத்துலயா இருக்கு. எம்பூட்டு காடு போகணும் வரணும். அதுக்குத்தான் ஒய்யாம கேட்குறேன். எடுத்துட்டேன், எல்லாம் தான் எடுத்து வச்சிருக்கேன். நேரம் ஆயிடுச்சு, ஆட்டோ வந்துருச்சு. கொண்டா 90 நான் உள்ள வண்டி வச்சுக்கிறேன். நீ பிள்ளைய பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா வாங்க, சரியா? போயினோன்னா போனடி. சரிம்மா, நான் அடிக்கிறேன். சோறு குழம்பெல்லாம் ஆக்கி வச்சிருக்கேன், போட்டு சாப்பிட்டுக்க. சின்ன குட்டி வந்தோடனே சாப்பிட்டுட்டு பொம்பளை வீட்டில் இருக்க சொல்லு. நாங்கள் சாயங்காலத்துக்குள்ள வந்துடுவோம். நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வா. சரிம்மா. நிம்மி வா போவோம். சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன கிழவி, என் மன்னவரை பத்தி ஏதாச்சும் செய்தி தெரிஞ்சுச்சாடி? அவர் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? கிழவி, நானும் எல்லா பக்கமும் போய் எல்லார்கிட்டையும் விசாரிச்சுட்டேன். யாருமே மாமாவை பார்க்கலன்னு சொல்றாங்க. அவருக்கு ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு. ஐயோ, அந்த மனுஷன் எங்க போனாருன்னு தெரியலையே. நான் என்ன செய்வேன்? எனக்கு தலையெல்லாம் உடைக்குதே, நெஞ்செல்லாம் வலிக்குதே. பதறாத கிழவி, அதெல்லாம் மாமா எங்கேயும் போயிருக்க மாட்டாரு. உன் மயன் தான் தேடி போயிருக்காருல்ல, கண்டிப்பா கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவாங்க. நீ கொஞ்சம் பதட்டம் இல்லாம இரு. எப்படி இருக்க முடியும்? கோயிலுக்கு தேடி போன அம்சாவையும் காணோம், கடைக்கு தேடி போன உன் புருஷனையும் காணோம், ஒரு காட்டுக்குள்ள தேடி போன நீனு வெறுங்கையோட வந்திருக்க. என் மன்னவர் என்னை விட்டு போயிட்டாரா? என் மன்னவர் என்ன காணாம போயிட்டாரா? அழுகாத கிழவி, ஹார்ட் பேஷண்ட். இந்த அளவுக்கெல்லாம் நீ ஒப்பாரி வச்சு அழுக கூடாது. கொஞ்சம் பொறுமையா இரு. மாமா எங்க இருந்தாலும் உன்னை தேடி வருவாரு. உன்னை விட்டுட்டு அப்படிலாம் போக மாட்டார கிழவி. அப்படியெல்லாம் நம்பித்தானடி அவருக்கு நானும் கழுத்தை நீட்டுனேன். அன்னைக்கு 6 மாத பிள்ளைய கையில கொடுத்துட்டு எனக்கு என்னன்னு கிளம்பி போன மனுஷன் இன்னைக்கு 60 வயசுலயும் அதே மாதிரி போயிட்டாரு. இனிமேலாவது சாகிற வரைக்கும் ஒண்ணுக்கொன்னு ஒத்துமையா ஒன்னா இருப்போம், ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்து இந்த கடைசி காலத்தை கழிப்போம்னு நினைச்சேன். அந்த பாக்கியத்தை கூட எனக்கு கொடுக்காம போயிட்டாரே. போயிட்டாருன்னு நெகட்டிவா பேசாத கிழவி. அதெல்லாம் மாமா எங்கேயும் போயிருக்க மாட்டாரு. அவரால் உன்னை விட்டுட்டு இருக்கவும் முடியாது. நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத, கொஞ்சம் பொறுமையா இரு. மற்றபடி ஆளுக்கு எல்லார்ட்டையும் சொல்லி ஏதாவது பண்ணி தேடுவோம், இல்லைன்னா போலீஸ்லயாவது கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அப்பா வந்துட்டாரா? மாமாவை தேடி நீங்க தானங்க போனீங்க. இப்ப வந்து அப்பா வந்துட்டாரான்னு இங்க கேட்டா என்ன அர்த்தம்? அப்ப நீங்களும் மாமாவை பார்க்கலையா? அவர் நைட் டியூட்டி பார்த்த கடையில முதற்கொண்டு போய் விசாரிச்சுட்டு தான் வந்தேன். எப்போதும் போல நைட் டியூட்டி முடிச்சு காலையில அவர் கிளம்புற டைமுக்கு கிளம்பிட்டாராம். ஆனா இன்ன வரை எங்க போனாருன்னு தெரியலையே. அவர் வேலைக்கு போற விஷயம் நமக்கு தெரியாதுன்னு அவரா நினைச்சுக்கிட்டு நம்ம தூங்குனதுக்கு அப்புறம் போறதும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி வந்து படுத்துக்கிறதுமா இருந்தாரு. அன்னைக்கே கேட்டிருந்தா இந்த கூத்தெல்லாம் நடந்திருக்குமா? இன்னைக்கு எங்க போயிருக்காருன்னு தெரியலையே. என் மன்னவரை காணாம என்னால இருக்க முடியலையே. அம்மா அழுகாதீங்கம்மா, அப்பாவை கண்டுபிடிச்சிடலாம். ஆமாங்க அத்தைக்கிழவி, ஹார்ட் பேஷண்ட் வேற. காலையில எந்திரிச்சதுலேருந்து பச்சை தண்ணி கூட பல்லுல படாம அழுதுகிட்டே இருக்கு. டீ கொடுத்ததுக்கு கூட குடிக்கல. மாமா இல்லாம அத்தையால இருக்க முடியாதுங்க. எப்படியாவது மாமாவை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். நான் கூட ஏதாவது வெளியில போயிருப்பாரு, வந்துருவாருன்னு நினைச்சேன். இவ்வளவு நேரம் ஆகியும் அப்பாவை காணோம்னா எனக்குமே ரொம்ப பயமா தான் இருக்கு. நான் பேசாம ஸ்டேஷன்ல போய் எஸ்ஐ பார்த்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடுறேன். விதி என்ற ரங்களிலே
விரைந்து பாய். நெட்டப்பா, ஏன் கிழவி வேண்டான்னு சொல்றிய? அப்ப எப்படி மாமாவை கண்டுபிடிக்கிறது? அவர் காணாம போனது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லடி. அந்த வயசுலயே என் பிள்ளைய வளர்த்து ஆளாக்கி நான் எம்புட்டோ பார்த்துட்டேன். இப்போ காணாம போயிருக்காருன்னு அதை நான் விளம்பரம் பண்ணி அசிங்கப்பட்டு நிற்க விரும்பலை. இந்த ஊர் அழுக இத்தனை வருஷமா என்ன பேசின பேச்சுக்கு நான் பட்ட அசிங்கத்துக்கு இப்போத்தான் ஒரு விடை கிடச்சிச்சேன்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். மறுபடியும் நான் அசிங்கப்பட விரும்பலடி. பேப்பர்லேயோ போலீஸ்லேயோ கம்ப்ளைண்ட் கொடுத்து மேற்கொண்டு என்னை கஷ்டப்படுத்தாதியே. போனவர் போனவராகவே இருக்கட்டும். அவர் எங்கே போனாலும் சரிதான். இதுக்கு மேலே அவர் தேடி என்ன வருவாருன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. இதுல அசிங்கப்படுறதுக்கு என்னமா இருக்கு? காணும்னு கம்ப்ளைண்ட் பண்ண போறோம், எங்கேயாவது போலீஸ் கண்டுபிடிச்சு கொடுப்பாங்கல்ல. எங்கள் அப்பா என்ன சின்ன பிள்ளையாடா? எங்கள் அப்பா தொலைஞ்சு போயிட்டாரு, என்னையோ என் புருஷனையோ கண்டுபிடிச்சித்தாங்கன்னு சொல்கிறதுக்கு 60 வயசு கிளடேன். அவர் இப்போவும் என்னையை விட்டு போயிருக்காருன்னா காரணம் இல்லாமல் இருக்காது. ஒருவேளை அவருக்கு வேற குடும்பம் கொடுத்தனும் பேரம் பேத்தி என்ன கூட இருக்கலாம். நம்ம என்ன செய்கிறோம்னு பார்த்துட்டு போகிறதுக்காக கூட மனசு கேட்காம வந்திருக்கலாம். மறுபடியும் அவர் போயிருக்காருன்னா அது காரணமாகத்தான் போயிருப்பார். அவரை தேடி யாரும் போலீஸுக்கு போக வேணாம். விட்டுருங்க, விட்டுருங்க. அலமா, கண்ணோடு கண்களேற்றும் கற்பூர தீபமே. என்னங்க, நீங்க எங்கேயும் போகலையா? எங்கே அலமோ போக சொல்ற? உன்னை விட்டுட்டு நான் எங்கே போறது? ஏன் இப்படி கேக்குற? என்ன மாமா திடீர்னு இப்படி வந்து ஷாக் சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்க? நாங்க இந்நேரம் உங்களை காணோம்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்போம். கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பீல? எதுக்குமா? எனக்கு போன் பண்ண வேண்டியதானே? இவ்வளவு நேரம் போன் அடிச்சு பாக்குறது? போன் ரீச் ஆகுறது மாதிரி இருந்தா தானே பேச முடியும். ஐயோ, போனை நேற்று ராத்திரி சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சேன், மறுபடியும் ஆன் பண்ண மறந்துட்டேன். மன்னிச்சிருங்கப்பா. எல்லாரும் பதறி போயிட்டீங்களோ? அலமு, ரொம்ப பயந்துட்டியம்மா. எப்படாம எப்படிங்க இருக்க முடியும்? மறுபடியும் நீங்க என்னை விட்டுட்டு போயிட்டீங்களோன்னு நினைச்சிட்டேன். உன்னை விட்டுட்டு நான் எங்கே அலமோ போக முடியும்? அன்னைக்கு பண்ணின தப்புக்கே நான் பிராய்ச்சித்தம் தேட முடியாம தெரிகிறேன். மறுபடியும் உன்னை விட்டுட்டு நான் போய் எனக்கு நல்ல சாவு வருமா? உயிர் கொண்டு வாழும் நாள் வரை இந்த உறவு. இதெல்லாம் இருக்கட்டும். இப்ப எங்க போயிட்டு வந்திருக்கிய? வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம்ப்பா. வாங்க உள்ள போவோம். வீட்டுக்குள்ள போறதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல நீங்க எங்க போயிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க, எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். அதான் வந்துட்டாருல்லடா, வாடா உள்ள போய் பேசுவோம். ஆமாங்க, அது என்ன மாமாவை குற்றவாளியை விசாரிக்கிற மாதிரி ரோட்ல நின்று விசாரிச்சுக்கிட்டு உள்ள கூட்டிட்டு வாங்க. எதா இருந்தாலும் உள்ளக்கு போய் பேசிக்கிறலாம். எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. நைட்டு போனவர் காலையில வந்திருக்காருன்னா அப்படி எங்க போயிட்டு சுத்திட்டு வராரு? இந்த வயசுல அப்படி என்னதான் இருக்கோ அவருக்கு சுத்துறதுக்கு? நான் எங்கெங்க அலைஞ்சு தெரிஞ்சுட்டு வந்திருக்கேன்னு எனக்கு தானே தெரியும். எங்க அம்மா மனசு கொஞ்ச நேரத்துல எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். அவங்க எவ்வளவு துடிச்சு போயிருப்பாங்க. அவர் பாட்டுக்கு அவர் இஷ்டத்துக்கு போய் சுத்திட்டு வர்றதுக்கு இது ஒன்றும் சத்திரம் கிடையாது, வீடு. நெட்டப்பா, ஆயிரத்தே இருந்தாலும் அவர் உன் அப்பாடா. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இத்தனை வருஷம் அவர் பண்ணதெல்லாம் மறந்துட்டு இந்த வயசுல அவரை ஏத்துட்டு உள்ள இருக்க விட்டுருக்கேன். அந்த மரியாதையை அவரை காப்பாத்திக்க சொல்லுங்க. எங்க போயிட்டு வந்திருக்காருன்னு தெரியாம என்னால உள்ள விட முடியாது. தம்பி, பரவாயில்ல அலம, அவன் கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்குல்ல, நான் சொல்லிட்டே வரேன். என்னங்க, அவன் சின்ன பையன், ஏதோ கோபத்துல பேசுறேன், நீங்க பெருசா எடுத்துக்கிறாதீங்க. அவன் கேட்கறதுல நியாயம் இருக்குல்ல அலம. 6 மாத கைப்புள்ளையா அவனை உங்ககிட்ட விட்டுட்டு நான் பாட்டுக்கு சிவலோகம் போயிட்டேன். இத்தனை வருஷத்துல நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீய, எவ்வளவு அசிங்கப்பட்டிருப்பீய. அது எல்லாம் அவன் மனசுல இருக்கத்தானே செய்ய. அவனுக்கு பதில் சொல்றதுனாலயோ அவன் கேள்வி கேட்கறதுனாலயோ நான் குறைஞ்சு போயிட மாட்டேன். அவன் கேள்வி கேட்டது எனக்கு சந்தோஷந்தாம்மா. அதுக்கான பதில சொல்லிட்டே நான் உள்ளே வரேன். மாமா, அவர் தப்பா எடுத்துக்காதீங்க மாமா. அவர் ஏதோ கோவத்துல இருக்காரு. பரவாயில்லம்மா, அதனால ஒன்றும் தப்பில்லை. அலம, இந்த பைய பொடி. என்னங்க இது? அதை பிரிச்சு பாரு அலம. இது வாங்குறதுக்காக தான் போயிருந்தேன். என்னங்க இருக்கு உள்ள? ஏதோ டப்பா மாதிரி கிடக்கு. பாரு அலம, என்னன்னு பாரு, உனக்கு தான். என்னங்க ஏதோ நகை டப்பா மாதிரி இருக்கு? என்ன இருக்கு உள்ள? என்னது நகையா? ஏங்க தள்ளுங்க அங்கிட்டு. என்ன நகைன்னு பாப்பா. நகைனா போதுமே, வாயை பொழந்துக்கிட்டு போயிருவியே. நீங்க தான் ஒன்றும் வாங்கி கொடுக்க மாட்டீங்க. மாமா வாங்கி கொடுக்கறதுனாலும் போய் பார்க்கலாம்ல. அவர் பொண்டாட்டிக்கு அவர் இந்த வயசுல கூட எப்படி சர்ப்ரைஸ் பண்றாரு பாத்தியலா? என்ன இருக்குன்னு தெரியலையே. வயிறு அட்டிகையா ஒட்டியானமா என்ன வாங்கிட்டு வர சொல்லிச்சோ கிளவி, அதை வாங்குறதுக்காண்டி இந்த மனுஷன் போய் இருந்திருக்காரு. அதை நினைச்சு நம்மலாம் போலீஸ் ஸ்டேஷன் கத்திட்டு கிடந்திருக்கமே. சே, வாட்டல் லவ்யா. அடங்கு முதல்ல, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாரு. அதான பார்த்தேன், தனக்குத்தான் பொறுக்காதே. அத்தை கிழவி, சட்டுன்னு ஓப்பன் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் வைக்காம. மாமா உங்களுக்கு தானே வாங்கிட்டு வந்திருக்காரு. இந்த பைக்க வேற அந்த மனுஷன் குறுக்கால போட்டுக்கிட்டு எட்டி கூட பார்க்க முடியல. ஓப்பன் பண்ணுங்க அத்தை கிழவி, இந்த பக்கம் திருப்பி ஓப்பன் பண்ணுங்க. அட, தாலி செயின். மாமா உனக்கு தாலி செயின் வாங்கத்தான் கடைக்கு போயிருக்காரு அத்தை கிழவி. அது தெரியாம நம்ம வாட்டுக்கு அவரை தப்பா நினைச்சிட்டுமே. என்னங்க இது? இப்ப போய் தாலி செயின் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, என்னத்துக்கு?
அந்த காலத்தில் உன் கழுத்தில் நான் தாலி கட்டும்போது என் குடும்பத்தில் பெருசாக வசதி கிடையாது அலமு. அதனால தான் அன்னைக்கு சூழ்நிலைக்கு வெறும் மஞ்சள் கைத்தை நினச்சி வெறும் மஞ்சளில் உன் கழுத்தில் தாலியை கட்டி 6 மாத பிள்ளைய அவனையும் கொடுத்துட்டு நான் விட்டுட்டு போயிட்டேன். இத்தனை வருஷம் நான் திரும்பி வந்தோம். என்னைய என்னன்னு கூட ஒரு வார்த்தை கேட்காம வாங்கன்னு வாய் நிறைய கூப்பிட்டு என்னை ஆசையாக வீட்டுக்குள்ளே சேர்த்து இம்புட்டு நல்லது கல்லது பார்த்துக்கிட்டு இருக்கியே. உனக்காக நான் ஏதாவது செய்யணும்னு தோணுச்சு அலமு. என்னங்க? இந்த வயசில் என்னால் உனக்கு என்ன செய்ய முடியும் அலமேலு? ஆனால் ஏதாவது செய்யணும்னு தோணுச்சு. அதனால தான் நைட்டு வாட்ச்மேன் வேலைக்கு போயிருந்தேன். அதில் வர்ற மாத சம்பளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு உனக்கு தாலி செயின் வாங்கணுமேன்னு ஆசைப்பட்டேன். இந்த வருஷம் எனக்கும் 60 வயசு முடியுது. நமக்கும் கல்யாண நாள் வருது. இந்த கல்யாண நாளில் என் கையால் இந்த சங்கிலியை உன் கழுத்தில் போடணுமேங்கிறதுக்காக தாம்மா நான் கடைக்கு போய் செயின் எடுத்துகிட்டு வந்தேன். உன்னை விட சொந்தம் எது, அன்பை விட சொர்க்கம் எது? அத்தை, ஏ அம்சி குந்தானி, ஏண்டி அழுதுகிட்டே வர? மாமா வந்துட்டாரு. மாமா எதுக்குமா அழுகிற? உன் மாமா எங்கேயும் போகல. இந்த அத்தைக்கு தாலி சங்கிலி வாங்குறதுக்காக போனாராம். இங்க பாருங்க, உங்களை காணமேனு உங்க மருமக எப்படி கண்ணீரும் கம்பளியுமா வர்றான்னு. அம்சா, மாமா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல மாமா? ஒன்றும் இல்லைடா. மாமா எங்கே போகிறேன்? உன் பிள்ளையிலாம் தூக்கி கொஞ்சாமல் இந்த மாமா அப்படி எங்கேயாவது போயிடுவேனா? சிகுந்தானி, நம்ம அத்தை கிழவிக்கும் மன்னவர் மாமாவுக்கும் நாளை கழிச்சு 60ஆம் கல்யாணம்டி. இந்த 60ஆம் கல்யாணத்தை சீரும் சிறப்புமா நடத்தி இந்த ஊரையே திருவிழா கோலமா ஆக்கி விட்டுறேன். உடனே நீ என் ஜீவா தம்பிக்கு ஃபோன் அடிச்சு இம்மீடியட்டா இங்க வந்து இறங்குப்பா, நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லு. 2-3 நாள் லீவை போட்டு நல்ல கல்யாணத்தை என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போய்க்கலாம். ம், சரிங்கக்கா. அழுகாத அழுகையை நிறுத்து. அதான் மன்னவர் மாமா வந்துட்டாரு. நம்ம வீட்டில் அடுத்து விசேஷம் நடக்க போகுது. இனிமே அழுகிற சீனெல்லாம் கிடையாது. ஒரே வைப்பு தான், பாட்டு தான், ஹாப்பினஸ் தான். கனவு ஒண்ணு நிஜமா நடந்துருச்சு, உன்னோட நான்